இறைவன் மிகப்பெரியவன். கிட்டத்தட்ட காயல்பட்டின சகோதரிகள் கொடுத்திருக்கிற இந்த உடைகளினுடைய மதிப்பு குறைந்தபட்சம் கணக்கு போட்டாலே 2-2.5 லட்சம் ரூபா வருது. நம்ம நல்ல புது ட்ரெஸ் வந்து 1000 ரூபா அப்படின்னா பழைய துணி 500 ரூபான்னு கணக்கு போட்டா கூட இதனுடைய விலை மதிப்பு குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். இறைவன் மிகப்பெரியவன். எங்களுக்கு ஒரு 10 ட்ரெஸ் கிடைக்குமான்னு தான் கேட்டாங்க, மதரசா பிள்ளைகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு. ஆனா எவ்வளவு கருணையோட உடனடி உதவி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள கட்டன்னு வந்துச்சு. வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. ஒரு குட்டியானன்னு சொல்ற வண்டியை வச்சுதான் எடுத்து கொண்டு வந்து இங்க சேர்க்கிறோம். மலைச்சு போய் என்ன செய்ய போறோம்னு அவங்களே திகச்சு நின்னாங்க. அது சாயந்தரம் 4 மணி, இப்போ மணி 10 மணி முடிச்சு பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அத்தனை பேருக்கும் ஜஸாக்கல்லாஹ். இதுதான் அழகிய மார்க்கம் அப்படின்னு எங்களுடைய சகோதரிகள் ரொம்ப அழகா ஒவ்வொரு சமயமும் செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ மதுரை மேலூர் கோஆர்டினேட்டர் பசியாற்றும் திட்டத்தினுடைய பொறுப்பாளர் அங்கே இந்த பணிகளை செய்து கொண்டிருக்காங்க. அவங்களோட ரெக்வஸ்ட்ல தான் அதை நம்ம செஞ்சோம். இதெல்லாம் பார்த்து அவங்க ஒரு வகையா மலைச்சு போயிருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லட்டும். சொல்லுங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஆக்சுவலாக நான் வந்து சும்மா கொஞ்சம் பேருக்கு கேட்டேன். நாங்கள் உணவு கொடுக்க போகிறப்போ ஒரு சில பேர் விதவை பெண்கள், அவங்க குழந்தைங்க 3 குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காங்க, பெண் குழந்தைங்களை. அவங்க மதர்சா போகணும், கிழிஞ்ச மக்கானா போட்டுட்டு போகிறாங்க. கிழிஞ்சி இங்கே ஃபுல்லாக கிழிஞ்ச புர்கா தான் இருக்குது, புர்கா வேறு எதுவுமே இல்லை. நோன்பு கூட எங்களுக்கு வந்துட்டு ஒரு புடவை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இதில் சொன்னாங்க. நான் இப்போ யதார்த்தமாக மேம் சந்திச்சு, மேம் எங்கள் ஊருக்கு ஒரு 50 புடவை கிடைச்சா நல்லாயிருக்கும், ஒரு 10 புர்கா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்க சேலை வந்து கிட்டத்தட்ட 300+ சேலைகள், ஷால் 510, ஃபர்தா 169, அதுபோக குழந்தைகள் ஆடை, பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கான ஆடைகள் 100கணக்கான ஆடைகள்னு ஒரு பெரிய லிஸ்டே வந்து இவ்வளவு வந்து சேர்ந்து. மாஷா அல்லாஹ். நான் நினைச்சு பார்க்க முடியல. நான் ஒரு சின்ன கார்ல வந்தேன், கார்ல எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். இப்போ பாத்தீங்கன்னா லாரி தான் தேவை. ஆமா, குட்டியான கூட எங்களுக்கு இது எடுத்துட்டு போக முடியாது. ஆக்சுவலா நான் ஒரு 2 கிராமத்துக்கு கொடுக்கணும்னு வந்தேன். ஆக்சுவலா இப்ப நான் வந்துட்டு மேலூரை சுத்தி உள்ள நிறைய கிராமங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ். இந்த காயல்பட்டினம் மக்கள் வந்து இப்படி கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. அது ஒரு சின்ன ஆடியோ தான், அந்த ஆடியோக்கே இவ்வளவு வந்துச்சு அப்படின்னா எங்களால தாங்க முடியல. மேலூர் தாங்குமான்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். காயல்பட்டினம் மக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் நிறைய துவா செய்கிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைச்சதை தாண்டி இங்கே மக்கள்லாம் நிறைய பேர் உட்காந்து இதை பிரித்து, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி செய்ய முடியும்? ரசூல்லா சொன்னதெல்லாம் இங்கே தான் இப்போ இங்கே நடக்கிற மாதிரிலாம் பார்க்குறேன் நான். இதை தாண்டி நான் அந்த மக்களை பார்த்தது வந்து ரொம்ப வியப்புல அப்படி போய் ஓரமாக உட்காந்துட்டேன் நான். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நம்ம செய்யறது ஒரு தூசியான ஒரு காரியம், ஆனா அது மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுது அப்படிங்கிறதான் நமக்கு நாம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காமிச்சு கொடுத்த வழிமுறை. இப்போ மதுரை மேலூர் கிளையினுடைய பசியாற்றும் துணை செயலாளர் ஆஷா அவங்களை கூப்பிடுறோம். அவங்க எவ்வளவோ ஹடில்ஸ்ல இருக்காங்க. அல்லாவுக்காக இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, ஹராமான ஒரு விஷயம் எனக்கு கிட்ட வரும் அப்படின்னா அல்லாவுக்காக அதை நான் தூக்கி எரிஞ்சிட்டு நான் இம்மையில தனியா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு சிங்கிள் மதரா என்னோட 4th ஸ்டாண்டர்ட் பிள்ளைய அத்தனை அருமையா வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் வேணான்னு விட்டுட்டு ஏழை மக்களுக்கு பசியாற்றும் பணியை தினம் 50 மக்களுக்கு சமைக்கிறாங்க, டெய்லி ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய மிராக்கிள்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க லைஃப்ல கஷ்டப்படக்கூடிய பெண்கள், அதுல ஆஷா அவங்கள உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது எனக்கு பெரிய சந்தோஷம். வாங்க. மதுரை மேலூர் கிளை துணை செயலாளர், தினம் 50 பேருக்கு சமைக்கக்கூடிய, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தைய அந்த உலகத்தை கடந்து போயிடணும்னு அவங்களுக்கு ஆசை. இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் பார்க்கும்போது. ஒத்துமையா மேம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாரும் இங்கே வந்து அந்த பணியெல்லாம் சிறக்க செஞ்சு கொடுத்தல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த துணிகள் இவ்வளவு துணிகளை நாங்க எங்க ஊருக்கு போனா ஒரு 2 பேரை வேலைக்கு கூப்பிடணும், அதுக்கு நான் 500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். 2 பேர் வந்தாங்கன்னா 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா தான் இதை பிரிச்சு எடுக்க முடியும். அதுவும் 2 பேரால முடியாது. ஒரு 4 பேர், அதுக்கே எனக்கு 2000 ரூபாய் செலவாகும், 2-3 ரூபா. ஆனா இங்க வந்துட்டு நான் கேட்டேன், இவங்கெல்லாம் என்ன, இவங்களுக்கு எதுவும் காசு கொடுக்குற மாதிரியாவா, இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா இது அல்லாஹ்க்காக எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மாஷா அல்லாஹ் பெரிய விஷயமா இருக்கு. எப்படி இவ்வளவு பேர், கிட்டத்தட்ட 50 பேர் வேலை பார்க்குறாங்க, இந்த பூரா 50 பேர் பிரிச்சு எடுத்தாங்க. அவங்கெல்லாம் மறுமைக்கான வெற்றியாளர்களா நான் பாக்குறேன். நீங்க என்ன இதுல சர்ப்ரைஸா பாத்தீங்க? எது ஷாக்கிங்கா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு? எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். காயல்பட்டினம் இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி வீடுகள் எங்கேயுமே இல்லை. அந்த ஒட்டி எடுத்த வாசல்ல அது ஒட்டி இருக்கிற ஒரு விஷயம். ஒருத்தர் காலையில எழுந்திரிச்சா ஒரு முகம் பார்க்கணும், எந்த ஒரு இதுவுமே இல்லாம ரொம்ப அமைதியா எல்லாருமே ஒற்றுமையா
அந்த தொழுகிறதா இருக்கட்டும், நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் காயல்பட்டில் புதுசா இருக்கு. ஆமா, இங்க தொழுகைக்கு அந்த பாங் சொன்ன உடனே எல்லாரும் ஓடுறத பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியம், நம்மளாம் இப்படி இல்லையே அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. தொழுகை வந்துட்டா வண்டி பழகிட்டு இருக்காங்க, தொழுகை வந்துட்டு அந்த டயத்துக்குள்ள ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதா இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இங்க பார்க்கும்போது ரொம்ப வியப்பா அந்த குரான்ல, தமிழ் குரான்ல எப்படி படிச்சோமோ அதே மாதிரி நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இது ஒரு பெரிய விட்னஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படிச்சதை நாங்க பாக்குறோம்னு சொல்றது, வாங்குறது, ஒருத்தவங்க இருந்து வாங்குறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இவங்களும் ஒன்றும் இப்படி பேசுறாங்களே யாருன்னு சாதாரணமா நினைக்க முடியாது. தமிழ்நாட்டுல ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வாங்கியிருக்கிற தமிழகத்தினுடைய முதல் முஸ்லீம் பெண்மணி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்று பல பேர் கூப்பிட்டு உங்களுக்கு விருது கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் ஜனவரியில திருச்செந்தூர் லைன்ஸ் கிளப்ல இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அவார்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபோன் வருது, எங்க டீம்ல இருந்து தான் பேசுறாங்க. அப்படி பேசும்போது இவங்கள வந்து அசிஸ்டன்ட்னு ஒரு சிஸ்டர் பேசுறாங்க. அப்ப கூட இருக்க இவங்க சொல்றாங்க, அவர் அவார்டு கொடுக்கறது பெருசு இல்ல, இந்த சிஸ்டர் உன்னை அசிஸ்டன்ட்னு சொன்னாங்க பத்தியா, அதுதான் உனக்கு பெரிய அவார்டு அப்படின்னு சொல்றது வெறுமனே பேச்சுக்காக இல்லை, அது வந்து ஒரு ரெக்கக்னேஷனா இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் இவங்க இவ்வளவு நேசிக்கிறாங்கன்றதோட ஒரு அடையாளம். ஸோ அங்கிருந்து ஈமானிய உறுதியோடு இங்க வந்து நிக்கிற இவங்க நிச்சயமாக உயர்ந்த சுவனத்தை அடையட்டும்னு துவா செய்யணும். போற பாதை ஏழைகளுக்கான பாதையா அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நிறைவா சொல்லுங்க, இவ்வளவு கடினத்துல இந்த ஊருக்கு வரும்போது நிறைய மனசுக்குள்ள அழுதுகிட்டு வந்திருப்பீங்க. எவ்வளவு கடினமான வாழ்க்கையினுடைய ஒரு காலகட்டத்துல நிக்கிறீங்க, ஒரு சிங்கிள் மதரா இவ்வளவு கஷ்டத்துலதான் வந்தீங்க. இப்ப இங்க இருந்து போகும்போது இதெல்லாம் பார்த்த பிறகு அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தி சொல்லி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? கேட்டதுவா நிறைய விஷயங்கள் வந்து கபுலா இருக்கணும். நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசணும்னு அல்லாட்ட அவ்வளோ இதுவா கேட்டிருப்பேன். மேம பார்க்கணும், மேம்கிட்ட பேசணும், நம்ம மறுபடியும் இந்த பரப்புரை, இந்த சாப்பாடு கொடுத்து இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும், இன்னும் அதிகமா செய்யணும். அப்போ எனக்கு புரிஞ்சு, நான் அல்லாட்ட கேட்டதுவா அனைத்தையுமே அல்ல எனக்கு கபுல் பண்றான். ஒவ்வொரு தடவையும் அந்த துவால தகச்சி தொழுகும் போது கண்ணீர் வச்சு எப்படியாச்சும் மேம் ஒரு வார்த்தையாச்சும் அவங்களோட பேசிடணும், அந்த விஷயம் மறுபடியும் எங்களுக்கு கிடைச்சிடணும். இந்த டைம்ல கஷ்டமே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியா இருந்தோம். அதுதான் எனக்கு வேணும். அப்ப அல்லாவுக்காக ஒரு பணியை செஞ்சுட்டோம், நான் சந்தோஷமா தான் இருந்தேன். வேண்டாம் இந்த இப்படி ஒரு குடும்பம் ரொம்ப என்னை ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு. இன்ஷா அல்லாஹ் அது நீங்க நடந்திருக்குது நான் ரொம்ப அப்படியே வியப்பா திங்க் பண்றேன். நிச்சயமா இப்போ உங்களோட கவலைகளுக்கு நடுவுல நீங்க இந்த பயணம் பண்ணி வந்தீங்க. இப்ப இவ்வளோ நெகிழ்ச்சியான விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்ப மனசுல இருக்க கவலை எப்படி இருக்கு? நான் இங்க வந்து இந்த 4 நாளா எதை பத்தியுமே யோசிக்கல. என் மயனே 2 தடவை கால் பண்ணிட்டு நீ ஜாலியா இருக்கிற, நான் டியூஷன் பார்க்காம ஜாலியா இருக்கேன், அவ்வளவுதான். யாரையுமே யோசிக்கல. இப்ப மனசு ஆறுதலா இருக்கு. நான் வந்த அன்னைக்கு உங்கள்கிட்ட அழுதுனா, அதுக்கப்புறம் நான் அழுகவே இல்லை. நான் சந்தோஷமா இருக்கேன். உங்க லைஃப்ல ஹாப்பியா நிறைய அல்லாவுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வேலை செய்யறதுக்குரிய பாக்கியத்தை இறைவன் தரட்டும். நாங்க எல்லாரும் சேர்ந்து துவா செய்யறோம். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தனக்காக வாழாமல் பிறருக்காக அப்படிங்கிற வாழ்க்கையை 50-50 கூட சொல்ல முடியாது, 70-30. தனக்காக 30% வாழ்வோம், மற்றவர்களுக்காக 70% வாழ்வோம்னு இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க பாக்குறோம், தள்ளின்னு பாக்குறோம். ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. நிறைய துவா செய்வோம். நிச்சயமா இவங்களோட கடினங்கள்லாம் லேசாகி அவங்களுடைய ஹலாலான துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும் துவா செய்யறோம். ஒரு அழகான பிசினஸ் காயல்பட்டத்தினுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இந்த ஜாமான்களை எல்லாம் கொடுத்தவங்களுக்கு மறுபடியும் ஜஸாக்களாக உழைத்து கொடுத்த, இதை ஒருங்கிணைத்து கொடுத்த அத்தனை பேருக்கு இன்னும் கூடுதலான சந்தோஷத்தின் கூடிய துவாக்கள். இறைவன் மிகப்பெரியவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.